வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். ஆஸ்தா கார்டு முதல் ஆதார் கார்டு வரை விதிமுறைகளில் நாளை முதல் மாற்றங்கள் வருகின்றன. ஏப்ரல் 1 தேதி முதல் புதிய நிதியாண்டு தொடங்குகிறது. பொதுவாக ஒவ்வொரு நிதியாண்டுகளின் போதும் சில மாற்றங்கள் நடைபெறும். அந்த வகையில் புதிய நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த வருமான வரி சம்பந்தமான மாற்றங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு வருகின்றன. ஏப்ரல் 1 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வருமான வரி நடைமுறையில் மாற்றங்கள் வருகின்றன. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான நடைமுறைகளை எளிதாக்கவும் புதிய வரி முறையில் அதிகமானோர் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய நிதியமைச்சகம் புதிய வரி முறையை டியால்ட்டாக தேர்வாக்குகிறது. தனிநபர் பழைய வரி முறையில் தங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தால் வரி செலுத்துவோர் பழைய வரி முறையை தேர்வு செய்து கொள்ளலாம். அதற்கு எந்தவித தடையும் இல்லை. அதுபோல் புதிய வரி ஸ்லாப்பில் வரி விதிக்கப்படும் தொகைக்கான வரம்புகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. வரும் 2024 முதல் 2025 வரை நிதியாண்டு முதல் 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு 5% வரியும், 6 லட்சம் ரூபாய் முதல் 9 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு 10% வரியும், 9 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையுள்ள வருமானத்திற்கு 15% வரியும், 12 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை உள்ள வருமானத்திற்கு 20% வரியும், 15 ரூபாய் லட்சத்திற்கு மேற்பட்ட வருமானத்திற்கு 30% வரியும் விதிக்கப்படும். பழைய வரி முறையில் மட்டுமே இருந்த IKKA 50,000 ரூபாய் என்பது தற்போது புதிய வரி முறையிலும் பொருந்தும். 5 ரூபாய் கோடிக்கு மேல் உள்ள வருமானத்திற்கு விதிக்கப்படும் சர்சார்ஜ் எனப்படும் அதிகபட்ச கூடுதல் வரியானது 37%இலிருந்து 25% குறைக்கப்பட்டுள்ளது. இது பெரும் செல்வந்தர்களுக்கு வரி சுமையை குறைக்கும். ஏப்ரல் 1, 2023 அல்லது அதற்கு பிறகு எடுக்கப்படும் ஆயுள் காப்பீடு பாலிசிகளின் முதிர்ச்சித் தொகை மொத்த பிரீமியம் 5 ரூபாய் லட்சத்தை தாண்டினால் அந்த தொகைக்கு வரி செலுத்த வேண்டும். அதுபோல் ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் ஆதாருடன் பான் கார்டை இணைப்பதற்கான கடைசி தேதி மார்ச் 31 தேதியாகும். இந்த தேதிக்குள் உங்களுடைய பான் கார்டை ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் அந்த பான் கார்டு ரத்து செய்யப்படும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் வரும். அதன்படி நாளை 1 தேதி முதல் புதிய சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படும். ஆனால் தற்போது லோக்சபா தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மார்ச் மாத விலையே நீடிக்கும். நாளை முதல் புதிய நிதியாண்டில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றம் வருகிறது. புதிய விதியின் கீழ் பென்ஷன் திட்ட கணக்கில் உள்ளே செல்ல 2 காரணி அங்கீகாரம் தேவைப்படும். 2 OA அம்சிச்சே சந்தாதாரர்கள் ஆதார் சரிபார்ப்பு மற்றும் செல்போனில் பெறப்பட்ட ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் எண்ணை கொண்டு உள்ளே நுழைய வேண்டும். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.